நாகநந்தினி வணக்கம். நாகநந்தினி, நாம என்ன செஞ்சோமோ அது அப்படியே இப்போ பூமரங்காக இங்கு திரும்புகிறது அப்படின்ட்டு வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன் சார். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, தூய சக்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு எல்லா ஊழல் சக்தியும் உள்ள போட்டு, இது வெளுக்கிற மிஷின் எல்லாம் இல்ல, இது டையிங் மிஷின். ஏன்னா உள்ள போனா அந்த கலரை மாத்தி வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பாஸ்கர் சன்கோ அவங்க உள்ள இணைஞ்சிருக்காங்க. அதை பத்தின விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபீஸ் ஆஃப் செக்ஷன் ஆக்ட், அது இருக்குல்ல, சீக்ரெட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டுக்கு அடிபணிய கூட அந்த ஆக்ட்ல வரக்கூடிய அந்த விஷ்ணு ரெட்டி அந்த ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய வேலைகள்ல, அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மீட்டிங் வைக்கக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்க முடியும்? அப்ப இவங்களுக்கு ஏதாவது அரசு பதவி கொடுத்திருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அடுத்தது வைகோ அவர்கள் டைரக்டா பேசினது, அதாவது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஓபன் ஸ்டேட்மெண்டா வைகோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதுவும் இன்னைக்கு புகாரா போயிருக்கு. அதை விட மயிலாடுதுறையில இன்னைக்கு நடந்த ஆணவ படுகொலை, அதை தொடர்ந்து இப்ப இந்த 50 நாள்ல கிட்டத்தட்ட 8 ஆணவ படுகொலை நடந்துருச்சு. இப்ப சமீபமா நடந்தது இந்த மயிலாடுதுறை ஆணவ படுகொலை. இதுவும் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை விட இன்னைக்கு அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு வெள்ளை பவுடர் வச்சிருந்தாங்க, அது என்ன பவுடர்னு இது வரைக்கும் தெரியல, அதை பத்தின பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்த விட இன்னைக்கு ஆளுநர் அவர்கிட்ட போய், அதாவது தமிழ்நாட்டுல இதுக்கு முன்ன நடந்திருக்கான்னு என்னோட இதுக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ஆளுநர் அவர்கள் கிட்ட போய் தாவேகா கட்சியினுடைய நிர்வாகி, அதுவும் பெண் நிர்வாகி, அவங்க போய் அழுதுட்டே சொல்லியிருக்காங்க, நாங்க நிறைய பேருக்கு போய் பார்த்துட்டோம், இந்த ஸ்ரீவைகுண்டத்துல எனக்கு நடந்த, என் பெண்ணுக்கு நடந்த இந்த அநீதி எனக்கு இது வரைக்கும் விடை தெரியல, ஏதோ மேலோட சொல்றாங்க, எனக்கு இது வரைக்கும் ஒரு நல்லது நடந்த மாதிரியே தெரியல, நீங்கனாச்சும் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு பெண் நிர்வாகி போய் கேட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அட்வொகேட், ஒரு பெண் அட்வொகேட் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, தாவேகா கட்சியில இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாமே காசு வாங்கிட்டு அரசு வழக்கறிஞரா போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த எல்லா விஷயமும், அது எல்லாத்துக்கு மேல நம்ம கனிம வளம் ஆஸ்பெக்ட். இப்போ இதெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு சார். இதோட கூட சேர்த்துக்கலாம் மானே தேனே பொன்மானே மாதிரி இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு போயிட்டு இருக்கு. அதை விட இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தாவேகாவை பத்தி பேசிட்டே இருக்கு. இந்த புகார்கள்லாம் வந்து ஆளுநர்கிட்டயும் போய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் மடை மாற்றுறதுக்கு என்ன வேலை? அதாவது டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேக் டைவர்ஷன்ல தான் இந்த ஆஸ்பெக்ட் போயிருக்கு. முழுக்க அரசியல் காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட விஷயம். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார், அவதூறு பேசிட்டார், பயங்கரமா அவர் எப்ப பேசினாரு? 20/6/2026 பேசிருக்காரு. என்ன அவதூறு பேசினாருன்னு யாராச்சும் சொன்னாங்களா? இதுல முக்கியமா ஒரு நிமிஷம் நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல்வரை பேசினதுக்காக தான் இந்த கைதா, இல்ல முதல்வர் ஒருத்தர் இருக்காருல்ல, அதான் அண்ணன் நாதவர்ஷன் அவர்கள் பயங்கரமா பேசினார்ல நேத்து கூடி பாஸ்கர் அன்கோ அவர்களோட மீட்டிங்ல. அதாவது இவர் யாரு அப்படின்னா, இவர் அமைச்சரா இன்னைக்கு வேணா இருக்கலாம், ஆனா இவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் ஆயிட்டார். இவரு மட்டுமா அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தா அந்த மேடையில இருந்த 3 பேருமே அக்யூஸ்ட் தான், A1 A2 A3 அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்களும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் இன்னைக்கு நம்மளுடைய ஆதவர்ஜனா அவர்களும் 3 பேரும் அக்யூஸ் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க கரூர் சம்பவத்துல. அவங்க அதுல வந்து கணக்கு தீர்க்கப்படும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதே தெரியுது இது எவ்வளவு பெரிய அரசியல் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல இன்னொரு காவல்துறை வேற உள்ள சேர்த்திருக்காங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு விஷயம் நிதர்சனமா சார், நான் இந்த திமுக அதிமுக எல்லாம் விட்டுறேன், கட்சியெல்லாம் விட்டுட்டு நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ எனக்கு இந்த செயல்பாடு எப்படி தோணுது அப்படின்னு கேட்டா, சிஎம் அவர்கள் மட்டும்தான் இந்த என்ன சொல்றது மாநிலத்திலேயே ஒரு மனிதரா? அப்போ மத்தவங்க எல்லாம் யாரும் மனுஷங்களே இல்லையா? இன்னைக்கு அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சேலம் மணிகண்டன் பேசும்போது அப்படியே பயங்கரமா வரலாறு எல்லாம் அப்படியே சாரசாரியா சொன்னாரு. சரி பரவாயில்ல, அவர் சொல்லட்டும் சொல்றதெல்லாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு ஒரு பெண்கள் ஒரு விஷயத்த பதிவு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது தாவேகாக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த ஒரு சமூக வலைதளத்துல பதிவு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, கீழே டிவிக்கேன்னு சொல்லி ஐடியோட எவ்வளவு கேவலமா எவ்வளவு ஆபாசமா பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை விட அவதூறு பேசுறது தப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ 22ஆம் தேதி முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ வெளியே வந்துச்சுல்ல சார், கேக் வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோ வெளியே வந்தோடனே அதுக்கு கீழே ஒரு 10,000 கமெண்ட் இருக்கும். டிவிகே நிர்வாகிகள் தான் அந்த போட்டோவே வெளிவிட்டது, அதாவது டிவிகே கட்சியை சார்ந்தவங்க தான். அவங்களே கூட நிறைய அவதூறு கருத்துக்களை போட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்து மேலயும் நடவடிக்கை எடுத்துடலாமா? எல்லாருமே எல்லாத்த பத்தியும் பேசிடலாமா? இப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்து யோசிக்கணுமா வேணாமா? இது எந்த மாதிரியான
ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே சொல்ல போனா இது வந்து ஆணவத்தினுடைய உச்சமாக தான் இருந்துச்சு. இப்ப சேலம் மணிகண்டன் நான் பேசும்போது திமுக இதை பேசிச்சு, திமுக அதை பேசிச்சு. அப்ப அதிமுக எதுவுமே பேசுனதே இல்ல. இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து எதுவுமே பேசுனதே இல்ல. திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. என்னைக்கு தாவேக்கா மும்மொழி கொள்கையை எதிர்த்திருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு கூட 1000 பள்ளிக்கூடத்துக்கு நீங்க மெட்ரிக் எல்லாம் இருக்க வேணாம், நாங்க தான் உங்க எல்லாத்துக்குமே நான் சீக்கிரமா ஓகே பண்ணி கொடுக்குறேன், எல்லாம் சிபிஎஸ்சியா மாறுங்க, யாருக்குமே தெரியாம மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்றதுக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அதை விட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கு என்ன தாய்மொழி, அதாவது நம்மளுடைய தாய்மொழிக்கு கூட இன்னைக்கு முதல் மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, தேசிய பாடல 2 மொழி பாடி அத இதுதான் தேசத்தினுடைய மிகப்பெரிய பற்று அப்படின்னு காமிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன இன்னைக்கு பிஜேபி எந்த விதத்துல எதிர்த்து கூடி பேசியிருக்கு? அண்ணா வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா கூடி அவர் பேசிக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க தாவேக்காவையும் திமுகவையும் எந்த நிலைப்பாடுல நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா எதுக்கு இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் அவங்க குறி வச்சு பண்ணணும்? இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புறதுக்கு தான் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாம போயிடுமா? இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாட்டுல. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு இல்லாம இன்னைக்கு அதுவும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சார். என்னன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ, அதாவது இளையராஜா அவர்கள், எப்படி இருந்தாலும் மணிகண்டன் அண்ணாவுக்கும் தெரியும், அப்புறம் சார் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இளையராஜா அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் அவரே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஊத்தங்குறை தொகுதி எம்எல்ஏ எல்லாம் இல்ல, அவர் அதிமுக லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து உடனே வேட்புமனு தாக்கல் பண்ணி எம்எல்ஏ லிஸ்டுக்குள்ள வர அவரு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆல்ரெடி. அப்படி பார்த்தா அந்த ஒரு எம்எல்ஏவை நாங்க கூப்பிட்டு என்ன சார் பண்ண போறோம்? உடனே இவங்க எப்படி மடைமாற்றம் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு திமுக ஏதோ சபாநாயகரை வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம், இது ஏதோ குழந்தை சொன்னா நம்புமா? சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் சபாநாயகரை மாத்த போறாங்க, அவ்வளவுதானே நடக்கும். இதனால ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு வந்த 50 நாள்ல மக்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கும். இன்னும் வரைக்கும் விவசாய போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கு, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு டாஸ்மாக் பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு பாலியல் பிரச்சனை அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இது வரைக்கும் சரி கட்ட முடியல. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது 50 நாள்ல இவங்க என்ன பண்றாங்க, கட்சியை கூப்பிட்டு கட்டமைக்கிறாங்களா? எல்லாம் மகாபலிபுரத்திலேயே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்றது கேபிட்டல் எது சென்னைனா இல்ல மகாபலிபுரம் தான். ஏன்னா எல்லா விஷயமும் சனிக்கிழமை ஏதோ பனையூர்ல நடந்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கிராண்டா மிகப்பெரிய ஒரு லெவல்ல இன்னைக்கு மகாபலிபுரத்துல எல்லா போய்கிட்டே இருக்கு. இவங்க கட்சியை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க ஒண்ணுமே செய்யல. இப்ப போய் கேளுங்க, இன்னும் மாசம் ஆகும், இன்னும் 4 ஆகட்டும், இவங்க தள்ளி போட கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான கட்டமைப்பை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத ஒண்ணு. ஆனா இவங்க கைது பண்றாங்கல்ல, கேஸ் போடுறாங்கல்ல, ஏதாச்சும் ஒண்ணுக்கு ஆதாரம் இருக்கா? இது எந்த நிலைப்பாட்டுல இந்த கேஸ் போடுறீங்க, எந்த நிலைப்பாட்டுல கைது பண்றீங்க சார்? இது வரைக்கும் ஒருமையில பேசுனதுக்கெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணது தமிழ்நாட்டு வரலாற்றுல எங்க இருந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அதான் சார் அவர் பேசும்போது சொன்னாரு பாருங்க, 5 மணி நேரம் விசாரணை பண்றதுக்கு எங்க இருக்கு அவர்கிட்ட? அவர் பேசுற வீடியோ ஆடியோ எல்லாம் அங்கே இருக்கு. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நியாயப்படி பார்த்தா வைகோ அவர்களை தான் கூட்டிட்டு போய் விசாரணையில உட்கார வச்சிருக்கணும், அதை விட விஜய் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும். நீங்க சொன்னது உண்மையா? அப்படி இவங்க தூய ஆட்சி கொடுக்கறது உண்மை அப்படின்னு சொன்னா அப்ப அதை தானே பண்ணிருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க, என்னென்னலாம் அலிகேஷன்ஸ் வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து பேசி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்து இருக்கீங்க. அதுவும் இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்றேன் சார், இன்னைக்கு தாவேக்கால இருக்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா மக்கள் எங்களை தேர்வு பண்ணிருக்காங்க, மக்கள் எங்களுக்கு வாழ்க்கை, மக்கள் எல்லாம் இல்ல, மக்கள் கொடுத்திருக்காங்க ஒரு 30% மக்கள் தான் கொடுத்திருக்காங்க, மிச்சம் 60% மக்கள் எதிர்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கறது யார் மூலமா உங்க காதுக்கு வரும்? அது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மூலமா தான் வரும். அப்படி இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தயங்கி நிக்குது, இல்ல நிர்வாகமே சரியில்லாம இந்த தாவேக்கா அரசு நிக்குது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு முழுக்க அரசியல்ல மையமா வச்சு இன்னைக்கு சிட்டிங்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, காவல்துறையை கேவலப்படுத்தி கலங்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சரை பழிவாங்க நோக்கத்துல பொதுமக்கள் முன்னாடி பொது வழியில பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய மாண்பா? இதத்தான் தாவேக்கா வந்து தூய சக்தியா இருந்து தமிழ்நாட்டுல பரப்ப வந்திருக்கா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்விகளா இருக்கு. ஓகேமா, ஓகே.